ஹே கேஸ், வெல்கம் டு சிம்பிசை தமிழ். நேற்று போட்டிருந்தேன் ஒரு வீடியோ ஃபிசிக்ஸ், அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி போட்டிருந்தேன். என் எக்ஸ்பீரியன்ஸு, நான் கெமிஸ்ட்ரியில் 99+% வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸும் எப்படி வாங்குறது நான் போடுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கெமிஸ்ட்ரிக்கு 99+% எப்படி வாங்குறதுன்னு போட்டிருந்தேன், ஃபிசிக்ஸ்க்கு போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு நீங்கள் எப்படி இதில் ரீச் ஆகலான்றதுக்கு இந்த வீடியோ நான் போட போகிறேன். மெயினாக இந்த வீடியோ எதுக்கு நான் கொண்டு வரேன்னா, நான் பண்ண தப்பை நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் பண்ணவே கூடாது, அந்த ஒரே ஒரு மோட்டிவாக தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நான் எப்படி வாங்குறதுன்னு கிளியராக எழுதியிருக்கேன். என்னென்ன வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும், என்ன புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது, என்னென்ன டாபிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பண்ணுன்ட்டு இந்த விட கிளியரா கொண்டு வந்திருக்கேன். நான் பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாது, அது மட்டும் நான் சொல்ல போறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிலாம் சொல்றேன். முதல்ல நான் எப்பவும் போல சொல்றேன், நான் வேலைமல்ல படிச்சுட்டு இருந்தேன். அவங்க கொடுக்கறது எல்லாமே டிபிபி கொஸ்டின் பேப்பர்ஸ், நான் பிஏக்யூஸ் நான் போட்டதே கிடையாது. ஜனவரி செஷன் ஜெய்மென்ஸ் எழுத முடியும், நான் பிஏக்யூஸ் போடவே இல்லை. இன்சைட் லைன்ல நான் படிக்கவே இல்லை, கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸ்க்கு படிக்கல, இன்சைட் எக்ஸாம் போடவே இல்லை மேக்ஸுக்கு. ஏன்னா போர்டு எக்ஸாம் வரல, எங்களுக்கு வேலைமல்ல போர்டு எக்ஸாம் நான் வைக்க மாட்டாங்க. சிபிஎஸ்ஐ நாங்கள் படிக்க மாட்டோம், ஒன்லி ஜெய் மட்டும் தான். ஸோ ஜெயின்னு சொன்னோன்னே அட்வான்ஸ் லெவலில் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மெயின்ஸுக்கு நான் படிக்கவே இல்லை. அட்வான்ஸ் போனா மெயின்ஸ் சுத்தமா தெரியாது, அட்வான்ஸ் சுத்தமா தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எப்படியோ அதுக்கப்புறமா நான் ஏப்ரல் செஷனுக்கு நான் ஏன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், அதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல நான் எதுவுமே மேக்ஸ் எப்படி நான் படிப்பேன்னா, நான் சம்மெல்லாம் போட மாட்டேன். ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி தான். மேக்ஸ்ன்றது ஒன்லி ஒரு புக் எடுக்கிறீங்களா, ஒரு ரஃப் நோட்டுக்கா சம்ஸ் தான் போடணும். ஆனா நான் என்ன பெரிய மிஸ்டேக் நான் பண்ணேன்னா, ஒரு புக் எடுக்கிறேன்னா, ஒரு சம் வரலையா, டக்குன்னு சொல்யூஷனை பாக்குறேன், சொல்யூஷனை படிக்கிறேன்னா, ஓகே இந்த மாதிரி சம்க்கு இது அது மாதிரி சொல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அது மிகப்பெரிய தப்பு. நான் அதான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு புக் எடுக்கிறீங்களா, ஒரு சம் வரலையா, சொல்யூஷன் டக்குன்னு பார்க்காதீங்க. அது மெயின் மிஸ்டேக். அதை மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. அதனால நீங்க முதல்ல புக் எடுக்கிறீங்களா, நீங்க போட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா ஒரு அளவுக்கு நீங்க வரவே தெரியல, உங்களுக்கு அது ஃபார்முலாவே தெரியல, ஏன்னா அவ்வளவு யோசிச்சு பார்க்கணும். அப்ப வரலன்னா தான் நீங்க அந்த சொல்யூஷன் பார்க்கணும். சொல்யூஷன் கூட மக்கடிக்க கூடாது. சொல்யூஷன் எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேக்ஸ்ன்றது நாட் ஒன்லி ஒன் வேல வராது, 2 வேஸ்ல வராது, இன்ஃபினிட் வேஸ்ல நீங்க மேக்ஸ் என்ன மாதிரி கொண்டு வந்துடலாம். ஒரு செம்ம நீங்க ஒரு சம் இங்க ஆன்சர் இங்க இருக்கு, நீங்க இங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்படி கூட வரலாம், இப்படி கூட வரலாம், இப்படி கூட வரலாம், இப்படி கூட வரலாம், எப்படி கூட இங்க வரலாம், என்ன வேணா கூட பண்ணலாம் மேக்ஸுக்கு. அது நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே ஒருவேளை தான் சால்வ் பண்ண முடியும் மேக்ஸ் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் நான் மேக்ஸ் பத்தி நான் சார் கிட்ட பேசி அந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இன்ஃபினிட் வேஸ் சால்வ் பண்ணல ஒரு செம்ம, அவங்க சொல்யூஷனை கொடுக்கறது ஆன்சர் அப்பெல்லாம் கிடையாது. அதனால தான் மேக்ஸ்ன்றது நிறைய பேர் சொல்யூஷனை பார்க்க அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணீங்க. மெயினா அதை மட்டும் தப்பை மட்டும் பண்றாதீங்க. ஏன்னா நான் முதல்ல நான் பண்ணேன். சரி, இப்போ நான் எவ்வளவு பர்சன்ட் முதல்ல வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் 82% தான் வாங்கினேன். நீங்க எவ்வளவு மார்க்ஸ் நான் வாங்கிருப்பேன் நினைச்சுக்கிறீங்க? என்ன 40 50 கிடையாது. 2 கொஸ்டின் தான், 8 மார்க்ஸ்க்கு நான் 82% வாங்கினேன். ஏன்? மேக்ஸ் அவ்வளோ டஃப், அவ்வளோ லென்த்தி பேப்பர். நிறைய பேர் அவ்வளோ வாங்கவே மாட்டாங்க. ஜெய்மென்றது ரிலேட்டிவ் மார்க்கிங் மட்டும் தான், ஏன்னா அவ்வளோ பேர் வாங்கவே மாட்டாங்க. அதனால இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்கே 40, அதுல நீங்க 8 மார்க்ஸ்னா உங்களுக்கு கண்டிப்பா 80% கிடைச்சிரும். ஆனால் அவ்வளோ பெரிய பர்சன் நான் கிடையாது. ஆனால் ஜஸ்ட் நான் சொல்றேன் எவ்வளவு மார்க்ஸுக்கு எவ்வளவு பர்சன்ட் வரும் அதெல்லாம் சொல்றேன். எங்க 2023 அப்படி வரும்போது நீங்க 99+% நீங்க வாங்கணும்னா, நான் பார்த்திருக்கேன் வாங்கின பசங்க 44 வாங்கினாங்க என் பேட்ச்ல. அவங்களுக்கு வாங்கும் போது 99+% வந்துருச்சு மேக்ஸ்ல. இப்போ நான் லாஸ்ட் இயர் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பேட்ச் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு வந்திருக்க பார்த்தீங்கன்னா, 55-60 மார்க்ஸ் நீங்க வாங்கினீங்கனாலே, ஆர் 65 அட் தி மேக்ஸிமம் வாங்கினீங்கனாலே 99+% இன் கரண்ட் சினாரியோ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ட்ராப் எடுத்து அவன்கிட்ட நான் பேசி பார்த்தேன், அவனுக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும், அவன் மேக்ஸ் 99+% வாங்கியிருந்தான். ஸோ அவன்கிட்ட கேட்டு நான் இதெல்லாம் பார்த்து வந்திருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் பண்ண தப்பு நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அவன் எப்படி படிச்சான்னு சொல்லிட்டு அவங்க அதுவும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் நீங்க இப்ப கரண்ட் ஷேர் பாத்தீங்கன்னா 60+ வாங்கினீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ் 99+% கிடைச்சிரும். அதனாலதான் இது ஈஸியஸ்ட் சாப்டர், எது கஷ்டமான சாப்டர் இல்லாம நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா, சீக்வென்ஸ் சீரிஸ் 2 2 கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பேப்பர்ல. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 1, 3D ஜியோமெட்ரி 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. வெக்டர்ஸ் ஒரு கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒரு கொஸ்டின், சர்க்கிள்ஸ் ஒரு கொஸ்டின், ஃபங்க்ஷன்ஸ், லிமிட்ஸ், கண்ட்ரோல் டிஃபரன்சிபிலிட்டி, டெஃபினைட் இன்டிகிரேஷன், அதுக்கப்புறமா அது ஏரியாஸ் வரும். டெஃபினைட் இன்டிகிரேஷன் நீங்க படிச்சீங்கனாலே அதுக்கப்புறமா ஏரியாஸ் நீங்க படிங்க. ஏன்னா அதான் அடுத்த டாபிக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா பைனாமியல் தியரம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ் இது பேஸ் பண்ணி தான். ஸோ இதை நீங்க படிச்சுட்டு ப்ராபபிலிட்டி வாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் சேர்த்து இருக்கும். இப்போ நான் ஒரு டாபிக் சொல்லணும்னா, சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. வெக்டர்ஸ் இருக்குல்ல, அது 3D யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ டெஃபினைட் இன்டிகிரேஷன் படிக்கிறீங்களா, அது ஏரியால யூஸ் ஆகும்.
அதே மாதிரி இப்ப ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறீங்களா, அது லிமிட்ஸ்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி கண்டென்ட் டிஃபரன்சிபிலிட்டி யூஸ் ஆகும். சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி, இப்ப நான் சொல்லும் போதுனா இப்ப கால்குலஸ் அப்படி எடுக்கிறீங்கன்னா முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் படிங்க, நெக்ஸ்ட் லிமிட்ஸ் படிங்க, நெக்ஸ்ட் கண்டென்ட் டிஃபரன்சிபிலிட்டி அப்படி படிங்க. நெக்ஸ்ட் இன்டெஃபினைட் இன்டிகிரேஷன் தேவைதான், ஆனா வெயிட்டேஜே கிடையாது. தெரிஞ்சு சொல்ற வெயிட்டேஜே கிடையாது. 1-2 கொஸ்டின், அதுவும் 12 பேப்பர்ல 1-2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. டெஃபினைட் இன்டிகிரேஷன் கண்டிப்பா 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஏரியாஸ் 1 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அந்த ஏரியாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்ஸ் அப்பான் டெஃபினைட் இன்டிகிரேஷன். அதுக்கப்புறமா வரது தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பைனரி தியரம் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும்தான். இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வராது, இமேஜினரி டேர்ம் இருக்காது. இங்க ஃபுல்லா உங்களுக்கு இமேஜினரி டேர்ம் மட்டும் தான் இருக்கும். எல்லாம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ஸ் ரெண்டும் இன்டர்ரிலேட்டட். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸா இருக்கு. நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது புரிஞ்சு படிச்சுக்கோங்க. திரும்பி சொல்றேன், சொல்யூஷன் மக்கடிக்காதீங்க. மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் மாதிரி நீங்க மேக்ஸை படிக்காதீங்க. நான் பண்ண தப்பு தான், அது மட்டும் படிக்கவே பண்றாதீங்க. இப்போ ஒரு புக் எடுக்கிறீங்களா, ஒரு சம் போட்டு பாக்குறீங்களா, வர வரைக்கும் போட்டு ட்ரை பண்ணிட்டே இருங்க. டைம் ஆனா கூட பரவாயில்ல, ஏன்னா ஒரு சம் நீங்களும் உங்களால போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். புரிஞ்சா? அதான் சொல்ல வரேன். அதாவது என்ன டார்கெட் சொல்லிருந்தேன், மேக்ஸ்க்கு 65+ எடுக்க சொன்னேன். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது டோட்டலா நான் 17 சாப்டர்ஸ் எடுத்திருக்கேன். 17, அதுக்கப்புறமா இங்க 2, அதுக்கப்புறமா இங்க 2, 4, ஓகே, பிளஸ் 4, 21 into 4 ஆனா கூட 84 மார்க்ஸ் வருது. சோ புரிஞ்சுதா? சோ ஈவென்ட்ஸ் கூட இல்ல, கிட்டத்தட்ட கம்மியான 4 மினிட்ஸ் தான் இருக்கு. அதனால நீங்க எல்லாமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்க 84ல நீங்க 2 தப்பு 3 தப்பு பண்ணா கூட 67 அந்த மாதிரி நீங்க லேண்ட் ஆயிடலாம். சோ அது கண்டிப்பா 60+ தான், 65+ தான், 90+ கண்டிப்பா வாங்கிடலாம். இது வந்து நான் ப்ரூவன் ஸ்டடி சொல்றேன், ஏன்னா நான் பார்த்திருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? நான் அதே மாதிரி 82 8 மார்க்ஸ்க்கு வாங்கினேன்ல, செகண்ட் செஷன் எவ்வளவு வாங்கினேன், 85 மார்க்ஸ் வாங்கினேன். ஆனா எவ்வளவு மார்க் நான் வாங்கியிருந்தேன், 19 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். என்னடா அது 10 மார்க் ஏறி இருக்கு, ஆனா 3% தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் கம்மியான மார்க் வாங்கினா அதிகமான பர்சன்ட் ஈஸியா வாங்கிடலாம். ஆனா செகண்ட் செஷன்ல எவ்வளவுதான் அதிகமானா கூட அவ்வளவு இன்க்ரீஸ் ஆக முடியவே முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. ஸோ ரிலேட்டிவ் மார்க்கிங் கம்மியாயிடும். ஸோ ரிலேட்டிவ் மார்க்கிங்னால ஃபர்ஸ்ட் மார்க் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு நீங்க ரொம்ப ஆவரேஜா இருந்தீங்கன்னா பர்சன்ட் கம்மியாக தான் செய்யும். அதனால வாங்கும் போது ஃபர்ஸ்ட் செஷன்ல வாங்கிருங்க, ஏன்னா அவ்வளவு பேர் எழுத மாட்டாங்க. செகண்ட் செஷன்ல தான் அவ்வளவு இன்க்ரீஸ் இன் ரேட் இருக்கும். அதான் புரிஞ்சுதா? அதனால நான் 19 மார்க்ஸ் வாங்கினேன், 85% தான் கிடைச்சது. அதனால நான் திரும்பி சொல்றேன், நான் பண்ண தப்ப மட்டும் நீங்க பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த மெயினா இந்த மோட்டிவோட வீடியோவே. புரியுதா? ஒரு புக் எடுக்கிறீங்களா, சம் போடுறீங்களா, சொல்யூஷன் மட்டும் பார்க்காதீங்க, ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு போடாதீங்க. இப்ப நாளை எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்ப ஏபிசிடி இருக்கு, நான் இப்ப சம் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஆன்சர் தெரியும், பி தான் ஆன்சர் எடுத்துருந்தா எப்படியாச்சா பி தான் ஆன்சர் தெரிஞ்சிச்சுல. சோ பி கொண்டு வரதுக்கு என்ன வேணா நான் பண்ணுவேன். புரிஞ்சுதா? அதான் பண்ணவே கூடாது. ஆன்சர் மட்டும் பார்க்காதீங்க, சொல்யூஷன் பார்க்காதீங்க. முதல்ல நீங்க போடுங்க, சம் போடுங்க, வருதான்னு பாருங்க. வரலனா, ரொம்ப நேரம் வரலனா, அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க, அந்த சொல்யூஷன் கூட புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி கூட போடலாம், அதுக்கப்புறம் நீங்களும் மெத்தட் ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி கூட போடலாம், அப்படி யோசிச்சு பாருங்க. புரிஞ்சா? இப்ப நான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது என்னென்ன படிக்கணும், முதல்ல என்சிஆர்டி, அதுக்கப்புறமா பிஏக்யூஸ். நான் எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்துருச்சுன்னா, என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, முதல்ல என்சிடி, அதுக்கப்புறமா பிஏக்யூஸ் மட்டும் நீங்க போட்டாலே ஈஸியா 80+ வாங்கிடலாம்னு சொல்றான். ஆனா வாங்கியிருக்கான், அதுக்காக சொல்றேன். நான் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி திரும்ப சொல்ல, என்சிடி படிச்சுட்டு பிஏக்யூஸ் போடுங்க. பிஏக்யூஸ் போட்டு அதுல சம் வந்தாலே நீங்க ஈஸியஸ்ட் சாப்டர் இதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இதை மட்டும் நீங்க படிங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம், ஈஸியா 99+% வாங்கிடலாம். வெறும் பிஏக்யூஸ் மட்டும் போடுங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செங்கேஜ், பிரசாந்த் செயின் புக் எல்லாம் போடலாமான்னு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இங்க கிராஸ் போட்டிருக்கேன், ராங்னு போட்டிருக்கேன். எதுக்கு? அதெல்லாம் போட தேவையில்லை, அதெல்லாம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ். நீங்க எழுதுறது மெயின்ஸ் மட்டும் தான். சோ பிஏக்யூஸே அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதோட அட்வான்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க அட்வான்ஸுக்கு போடுற அந்த புக்ஸை மெயின்ஸுக்கு போட்டீங்கன்னா என்ன மாதிரி கம்மியா, ரொம்ப கம்மியா 85-80% வாங்கிட்டு இருப்பீங்க. நான் திரும்பி சொல்றேன், அட்வான்ஸ் படிச்சீங்கன்னா மெயின்ஸ் சுத்தமா முடியாது. மெயின்ஸ் அட்வான்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். சோ புரிஞ்சுக்கோங்க, அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. பிஏக்யூஸ் மட்டும் போடுங்க. செங்கேஜ் நீங்க எல்லாமே போட்டு எல்லாமே வந்துருச்சு, திரும்பி போட்டு இருக்கீங்க, எல்லாமே வந்துச்சுன்னா கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தீங்கன்னா அப்புறமா செங்கேஜ் மட்டும் போடுங்க. இந்த புக் எல்லாம் தேவையில்லை. அட்வான்ஸ்க்கு இந்த 2 புக்கும் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணாதாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் ஸ்ட்ராட்டஜி, சாப்டர் வைஸ் டார்கெட் பண்ணுங்க. ஈஸியஸ்ட் சாப்டர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ், வெக்டார் 3D, அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சீக்வென்ஸ் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பைனாமியல் தியரம், இதெல்லாம் இன்டர்ரிலேட்டட் டாபிக். திரும்பி சொல்றேன், இன்டர்ரிலேட்டட் டாபிக் தான். ஒன்னு படிச்சீங்கன்னா இன்னொன்னு வரும். இப்போ அதே மாதிரி தான் பிஎன்சி படிச்சீங்கன்னா ப்ராபபிலிட்டி படிச்சிடலாம், சிம்பிள் தான். எல்லாமே கான்செப்சுவல் பேஸா நீங்க படிச்சிட்டீங்கனாலே எப்படி படிக்கிறாங்க, சும்மா ஃபார்முலா மட்டும் மக்கள் அடிக்காதீங்க, கான்செப்ட் எப்படி வருது, அதுக்கப்புறமா சம் எப்படி வருது. புரிஞ்சா? இந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட் இப்ப ஸ்ட்ராட்டஜி வரும்போது ஃபார்முலா
ஃபார்முலா அண்ட் கான்செப்ட். அதான் ஃபார்முலா மட்டும் படிக்காதீங்க, கான்செப்டோட சேர்த்து இந்த ஃபார்முலா படிங்க. பாலினாமியல் தியரம்லாம் அந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இப்ப மேட்ரிசஸ் ஃபார்முலாஸ் இருக்கு, டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி பிஎன்சிக்கு ஃபார்முலாஸ் இருக்கு, சில சாப்டர்ஸ்க்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 3D வெக்டர்ஸ்லாம் மெயினா கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும். ஃபார்முலா எல்லாம் மக்கடிக்க கூடாது, புரிஞ்சு படிச்சாதான் மார்க் ஆக முடியாது சாப்டர்லாம். சோ புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிராக்டிஸ். மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் மட்டும் தான். இப்போ புக் எடுக்கிறீங்களா, 100 சம் போடுறீங்க, ஒரு நாளைக்கு முடிக்கணும். அந்த டெய்லி கோல் செட் பண்றீங்களா, முடிக்கணும். அந்த 100 சம் முடிக்கணும். அந்த மாதிரி தான் பிராக்டிஸ். மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ராட்டஜி, அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்ப சாப்டர் ஸ்ட்ராட்டஜி, அதான் டாபிக் ஸ்ட்ராட்டஜி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, டெஃபினைட் இன்டிகிரேஷன். அதுல வந்துட்டு கிங்ஸ் ரூல், குயின்ஸ் ரூல் இருக்கும். எல்லா வருஷத்துலயும் கிங்ஸ் ரூல் கண்டிப்பா கேட்டுருவாங்க. சோ ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, அதுல டாபிக் வைஸ் படிங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம். கிங்ஸ் ரூல், குயின்ஸ் ரூல் அந்த மாதிரி தனித்தனியா டாபிக்ஸ், அந்த டாபிக் சம்ஸ் போட்டேறீங்களா, ஈஸியா டாபிக் ஸ்ட்ராட்டஜி போடுங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் பிகம்ஸ் ப்ரோ சால்விங். அதுக்காக தான் நான் வந்து ப்ராப்ளம் ப்ரோ எழுதிருக்கேன், புரிஞ்சுதா? சோ நிறைய ப்ராப்ளம் போட்டே இருங்க. நீங்க பிகினர்ல இருந்து மீடியம் அப்புறம் ப்ரோ ஆயிடலாம். சீதா சொல்றேன், நிறைய ப்ராப்ளம் போடுங்க, ப்ராப்ளம் சால்விங். அதுக்கப்புறம் 2-2-2-2 எழுதிருக்கீங்களா, 2-2-2 ஸ்ட்ராட்டஜினா சொல்றது மட்டும் தான். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டெய்லி 3 படிக்கணும். ஜெய் மெயின்ஸ்ன்றது மேக்ஸ் 2 மணி நேரம், பிசிக்ஸ் 2 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், டெய்லி 3 படிச்சாதான் கிராக் பண்ண முடியும். ஏன்னா ஜெய் மெயின்ஸ்ன்றது 3 இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், புரிஞ்சுதா? சோ உங்களுக்கு என்ன காலைல தோணுதோ, கெமிஸ்ட்ரி காலைல படிக்கிறதுனா கெமிஸ்ட்ரி படிங்க, பிசிக்ஸ்னா பிசிக்ஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க படிச்சு டெய்லி 6 மணி நேரம் படிச்சு ஆகணும், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டைம். மேக்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் டேக்கன் மட்டும் தான், ஈஸியெல்லாம் கிடைக்க ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. 1 ஹவர்ல நீங்க 80+, 60+ வாங்கணும்னா சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ டைம் டேக்கன் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப 3D வெக்டர்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ டைம். சோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் டைம் டேக்கன் ப்ராப்ளம்ஸ்னால நீங்க நிறைய போட்டு பார்க்கணும், நிறைய மாக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்க 1 ஹவர்ல முடிக்க முடியுமா, 1 ஹவர்ல வந்துட்டு நீங்க 80+ வாங்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு PQ பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு மாக் டெஸ்டா போட்டு பாருங்களேன், வருதா எனக்கு, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் வாங்கிடலாம். சோ நிறைய தடவை போட்டு பாருங்க நிறைய மாக் டெஸ்ட். ஏன்னா பிசிக்ஸ், மேக்ஸ்ன்றது நீங்க எதிரே பார்க்காம திடீர்னு டைம் டேக்கனா கேட்டா என்ன பண்ண முடியும்? சோ வாய்ப்பே இல்லை. அதனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில கம்மியான டைம் ஆக்கிட்டு மேக்ஸ் அதிகமா டைம் பண்றதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், மாக் டெஸ்ட். அதுக்காக மெயினா டைம் எழுதிருக்கேன். சோ புரிஞ்சா, இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இங்க ரீச் ஆயிடலாம். இது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி, விளையாட்டுக்கே சொல்ல, ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. நான் பண்ண தப்பு நீங்க பண்ணாதீங்க, அதான் நான் சொல்லியிருக்கீங்க. இதான் ஒரு மோட்டிவோட வீடியோ. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டது கமெண்ட்ஸ்ல, எல்லாத்தையுமே வீடியோ வந்துட்டு இருக்கு. ஒரு வீடியோ டெய்லியா கண்டிப்பா வந்துடும். சோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட்.